அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு சஹாபி, அவரின் புனை பெயர் அபு மிலக். அவர் வியாபாரியாக இருந்தார். அவர் தன்னுடைய பொருட்களையும் மற்றவர்களின் பொருட்களை வியாபாரம் செய்து வந்தார். மேலும் அவர் வணக்கசாலியாகவும் இறை அச்சமுடையவராகவும் இருந்தார். அவர் ஒரு தடவை பிரயாணத்தில் இருந்தபோது வழியில் ஆயுதங்கள் ஏந்திய ஒரு கொள்ளைக்காரன் அவரை வழிமறித்து, உன்னுடைய எல்லா பொருட்களையும் இங்கே வை, நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்றான். அதற்கு அந்த சஹாபி அவனிடம், இந்த பொருட்கள் தானே தேவை, இவைகளை எடுத்துக்கொள் என்று கூறினான். அதற்கு அவன், இல்லை, உன்னையும் கொலை செய்வேன் என்று கூறினான். அந்த சஹாபி அவனிடம், நான் தொழுது கொள்ள அவகாசம் கொடு என்று கேட்டார். அதற்கு அவன், எவ்வளவு தொழ வேண்டுமோ தொழுது கொள் என்று கூறினான். அந்த சஹாபி உலு செய்து தொழுது கீழ்காணும் துஆவை 3 தடவை கேட்டார்கள். உடனே அங்கு ஈட்டியை தன் கையில் ஏந்தியவாறு குதிரையின் மீது ஒருவர் காணப்பட்டார். வந்தவர் தன் ஈட்டியால் அந்த கொள்ளைக்காரனை குத்தி கொன்றுவிட்டு அந்த சஹாபியின் பக்கம் முன்னேறினார். அவரிடம், நீங்கள் யார்? உங்கள் மூலம் அல்லாஹ் எனக்கு உதவி செய்துள்ளானே என்று அந்த சஹாபி கேட்டதற்கு, நான் 4வது வானத்தில் உள்ள வானவர். நீங்கள் முதல் தடவை இந்த துஆவை ஓதிய போது வானத்தில் கதவுகள் நடுங்கிய சப்தம் கேட்டது. 2வது தடவை ஓதிய போது வானத்தில் உள்ளவர்களின் கூச்சலை நான் கேட்டேன். 3வது தடவை ஓதிய போது இது சிரமத்தில் சிக்கியுள்ளவரின் துஆவாக என்று ஒருவர் கூற கேட்டேன். உடனே நான் அல்லாஹு தாலாவிடம் அந்த மனிதனை கொலை செய்யும் பொறுப்பு எனக்கு கொடுக்குமாறு வேண்டினேன் என்று கூறினார். அதன் பின் அந்த வானவர் கூறியதாவது, நான் உங்களுக்கு ஒரு சுப செய்தி சொல்கிறேன். எவர் ஒருவர் உலு செய்து 4 ரக்காயத்து தொழுது இந்த துஆவை கேட்டால் நிச்சயம் அவருடைய துஆ ஏற்கப்படும். அவர் துன்பத்தில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு.